ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களின் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இருளில் இருக்கும் ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும்போது, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் இருப்பதாக கண்டேன், உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அதே போல அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலை தட்டி எழுப்பினான். நீ சீக்கிரமாய் எழுந்திரு என்று எழுப்பினான். உடனே அவன் கைகளில் இருந்த சங்கிலிகள் விழுந்தது என்றும் நாம் வாசிக்கிறோம். எனவே இக்கட்டான ஒரு கஷ்ட நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு வெளிச்சம் என்ற ஒரு அனுகூலம் தேவன் மூலமாக கிடைக்கிறது. எனவே பேதுருவுக்கும் தானியேலுக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றது. தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.